ஹலோ மை டியர் மக்களே, ஆக்சுவலாக வெல்கம் பேக் டு த யூஏஎக்ஸ் சீரீஸ். நம்ம வந்து போன வீடியோவில் வந்து டிசைன்னா என்னன்றதை பார்த்தோம். அது வந்து பேசிக் டிசைன். இப்போ யூஏஎக்ஸ்குள்ளே வருவோம். யூஏஎக்ஸ்குள்ளே டிசைனுக்கு வந்து நிறைய செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது யூசபிலிட்டினா ஹவு ஈஸிலி தி ப்ராடக்ட் கேன் பி யூஸ்டு. அதுதான் நம்ம யூசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது வந்து வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்பாக இருக்கலாம், இல்லை அது ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்டாக கூட இருக்கலாம். இதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். வெல்கம் டு த யூசபிலிட்டி உள்ள ஒரு 5 பிரின்சிபல்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். அது என்னென்னா லேர்னபிலிட்டி, எஃபிஷியன்சி, மெமரபிலிட்டி, எரர்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது வந்து இதுக்குள்ளே இருக்க 5 பிரின்சிபல்ஸ் சொல்லுவாங்க. இது என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லேர்னபிலிட்டினா ஒரு ப்ராடக்ட்ன்றது ஆப் தான், லைக் வெப்சைட் எதோ நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம்னா அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட் டைமே ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் நம்ம லேர்னபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பிரின்சிபல்ஸில் லேர்னபிலிட்டின்றது நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம்னா அது ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை லேர்னபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து எஃபிஷியன்சின்றது வந்து இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம்னா அதை நம்ம எவ்வளோ ஸ்பீடாக யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ எஃபிஷியன்ஸாக யூஸ் பண்ணுறோன்றது வந்து எஃபிஷியன்சி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து மெமரபிலிட்டி. இப்போ மெமரபிலிட்டினா நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒரு ஆப் எதனா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு 2-3 மந்த் வந்து நம்ம நடுவில் யூஸ் பண்ணுறதே இல்லை. மறுபடியும் பேக் டு வந்து அதே ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த யூஸ் பண்ணது வந்து மெமரியில இருக்கணும். அதுதான் நம்ம மெமரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம நிறைய பேர் வந்து கொரோனாக்கு முன்னாடி டிக்கெட் ஆப் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ நடுவில் வந்து தேட்டர் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்களா, நம்ம மறுபடியும் வந்து டிக்கெட் போகும்போது நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அந்த ஞாபகம் இருந்துச்சுல, அதுதான் நம்ம மெமரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து எரர்ஸ் வந்து லைக் எரர்ஸ் வர்றது சகஜம்தான். பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணும்போது வர எரர்ஸ் வந்து ரெக்கவரபுளாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு வெப்சைட் இல்லை ஆப் எதனா யூஸ் பண்ணுறோம், அதில் தெரியாமல் எதனா ஒரு லிங்க் உள்ள போயிட்டோன்னா லைக் பேக் வரதுக்கு அதில் மேலே ஒரு பேக் பட்டன் இருக்கணும். அந்த மாதிரி சொல்கிறேன். அதெல்லாம் தான் ரெக்கவரபிள் எரர். இல்லை நீங்கள் உங்களால் பேக் வர முடியாது, அங்கே பேக் ஆப்ஷனே வைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணணும், இல்லை மறுபடியும் ஹோம் பேஜ் போயிட்டு மறுபடியும் ஒன்றுனா உள்ள வரணும். அப்படி இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ரெக்கவரபிள் எரராக இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப மெயின். முடிஞ்ச வரைக்கும் எரர்ஸ் வராமல் தவிர்க்கணும். அப்படியே வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு எரர்ஸ் இருந்துச்சுன்னா குட். அடுத்தது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம்னா ஃபைனலி நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஓகே, நம்ம வந்ததை முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அந்த ஆப் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். இதுதான் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் தான் டிசைன் யூசபிலிட்டியில் இருக்க ஒரு 5 பிரின்சிபல்ஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் டிசைன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.